மதுரை நகரில் மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் தேவ உலகமே கண்டு மகிழும் பிரபஞ்ச அளவிலான திருவிழாவாக இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது. மலை போன்ற உணவுகள் சமைக்கப்பட்டு அதன் நறுமணம் வானுலகத்தையும் எட்டி அனைவரின் பசியையும் தூண்டும் அளவிற்கு பரவுகிறது இங்கு. அளவில்லா உணவை பார்த்த மீனாட்சி இதனை யார் முழுவதும் முடிப்பார்கள் என உள்ளத்தில் சிறு எண்ணம் எழத் தொடங்குகிறது அவளிடம். தேவியின் எண்ணத்தை உணர்ந்த சிவன் புன்னகையுடன் அகந்தையை அகற்ற ஒரு தெய்வீக திருவிளையாடலை செய்ய முடிவு செய்கிறார் அமைதியாக. அங்கே சிவன் தனது பூதகணத்திலிருந்து குண்டோதரனை அழைக்கிறார். அவன் பணிவுடன் இறைவன் முன் வந்து நின்று ஆணைக்காக காத்திருக்கிறான் அங்கே. சிவன் அவனுக்குள் அடங்காத பசிநெருப்பை செலுத்த உடனே குண்டோதரனுக்கு பிரபஞ்சத்தை விழுங்கும் அளவிற்கு கழும் பசி எழுகிறது. உள்ளே சிவன் குண்டோதரன் மிகுந்த பசியோடு இருப்பதாக கூறி அவனுக்கு முதலில் உணவளிக்க வேண்டும் என தேவியிடம் அன்புடன் கூறுகிறார். அப்போது மீனாட்சி பெருமிதத்துடன் குண்டோதரனை அமர வைத்து அவனுக்கு உணவு அளிக்கத் தொடங்குகிறார். அவன் இதனை முடிக்க முடியாது என எண்ணுகிறார். முதல் கவளம் வந்தவுடன் குண்டோதரன் மின்னல் வேகத்தில் சாப்பிட்டு அனைத்தையும் கண நேரத்தில் விழுங்கத் தொடங்குகிறான். அதிர்ச்சி ஏற்படுகிறது அங்கே. அவன் சாப்பிடும் வேகம் அதிகரித்து பாத்திரங்களில் இருந்த உணவுகள் அனைத்தும் நொடிகளில் மறைந்து பரிமாறுபவர்கள் வியப்பில் உறைந்து நிற்கின்றனர். அப்போது மலை போன்ற உணவுகள் அனைத்தும் தீர்ந்தும் குண்டோதரன் இன்னும் பசி தீரவில்லை என கைகளை நீட்டி தொடர்ந்து உணவு கேட்கிறான் அங்கே. பாத்திரங்களில் ஒட்டியிருந்த உணவுகளையும் அவன் நக்கி சாப்பிட அவன் பசி அடங்காமல் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது மீனாட்சி இதனைக் கண்டு தன் அகந்தை தவறை உணர்ந்து உள்ளத்தில் வருந்தி இறைவனின் மகிமையை உணரத் தொடங்குகிறார். அமைதியாக அங்கே நின்று மீனாட்சி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு குண்டோதரனின் பசியை தணிக்க வேண்டுகிறார். சிவன் அன்புடன் தனது லீலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார். பசி அடங்கியதும் குண்டோதரனுக்கு கடுமையான தாகம் எழுந்து அவன் தொண்டை வறண்டு தண்ணீர் தேடி மதுரையை சுற்றி ஓடத் தொடங்குகிறான். மதுரையின் அனைத்து கிணறுகள், குளங்கள், ஏரிகள் அனைத்தையும் குடித்தும் குண்டோதரனின் தாகம் தணியாமல் நிலம் வறண்டு போகிறது. அப்போது தாகம் தாங்க முடியாமல் குண்டோதரன் தரையில் விழுந்து அலற அவன் குரல் மதுரை முழுவதும் அதிர்ந்து அனைவரும் அச்சமடைகின்றனர் அங்கே. சிவன் தன் சடையிலிருந்து கங்கையை அழைத்து குண்டோதரனின் தாகம் தீர்க்க நதியாக பாய்ந்து வருமாறு தெய்வீக ஆணை வழங்குகிறார். அப்போது கங்கை நீர் பெருக்கெடுத்து மதுரையில் நதியாக பாய குண்டோதரன் அதைக் கண்டு பேரானந்தத்தில் மகிழ்ச்சியடைகிறான் அங்கே. சிவன் குண்டோதரனை கைகளை வைத்து அந்த நதிநீரை பருகி தாகம் தீர்த்து கொள்ளுமாறு அன்புடன் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போது அவன் மகிழ்கிறான். கையை வைத்து நீர் குடித்ததால் அந்த நதிக்கு வைகை என்று பெயர் பெற்றது என தெய்வீக வரலாறு அங்கே உருவாகிறது. அப்போது வைகை நதியின் குளிர்ந்த நீர் குண்டோதரனின் தாகத்தை முழுவதும் தணித்து அவன் இறைவனின் திருவடியில் விழுந்து பணிகிறான் அமைதியாக. வைகை நதி வந்ததால் மதுரை செழித்து வளம் பெருக மீனாட்சி இறைவனின் பேராற்றலை உணர்ந்து தலைவணங்குகிறார் அன்புடன். அங்கே வைகை நதி மக்களின் வாழ்வாதாரமாக மாறி இந்த திருவிளையாடல் பக்தியையும் வியப்பையும் தலைமுறைகள் முழுவதும் பரப்புகிறது என்றும் நிலைக்கிறது. இந்த கதை அகந்தையை விட்டொழித்து இறைவனை சரணடைய வேண்டும் என்ற உயர்ந்த உண்மையை மனிதர்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது என்றும் நினைவில் நிலைக்கிறது.